மேங்களூர் ஃபுட் சீரிஸோட ஃபைனல் டேல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிளேசஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த நியூ ஷிவபாக் கஃபே. இங்கே வீக்கெண்ட் போனதால் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் இருந்தது. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பிளேஸு ஒர்த்தான்னு பார்ப்போம். உள்ளே என்ட்ரான உடனே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இருந்ததுனால நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த கோலி பஜ்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மேங்களூர் வந்தால் நீர் தோசை, மேங்களூர் பன்ஸ் அண்ட் கோலி பஜ்ஜி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட் டிஷ்ஷஸ். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் லைட் அண்ட் ஃப்ளஃபியாகவும் இருக்குது. இதை பார்த்தா புனுகுல ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் யூஸ் பண்ணுற பேட்டர் பேஸ் தான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். கோலி பஜ்ஜியோட பேட்டர் மைதாவில் பண்ணுறாங்க, வேற புனுகுலு பேட்டர் மோஸ்ட்லி இட்லி ஒரு தோசை பேட்டரில் பண்ணுவாங்க. இதுக்கு சைடாக சட்னி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் டிப் பண்ணி சாப்பிட்டா இதோட டேஸ்ட் நல்லா இருந்தது. இங்கே நாங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணது தஹி வடான்னு சொல்லப்படுற தயிர் வடை. தயிரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். அப்படியே லைட்டாக ஒரு பீஸ் வடையை ஸ்லைஸ் பண்ணி அதை தயிரில் டங்க் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் பிரமாதமாக இருந்தது. ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்தா இந்த டிஷ்ஷில் யூஸ்வலாக கடுகு அப்புறம் கருவேப்பிலாம் போட்டு தாளித்து கொடுப்பாங்க. அது இங்கே மிஸ்ஸிங். ஆல்சோ பெங்களூரில் இந்தமாரி தயிர் வடை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு மேலே டாப்பிங்ஸில் காரா பூந்திலாம் போட்டு தருவாங்க. அதுவுமே இங்கே மிக்சிங். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு இவங்க மெனுவில் சேமிகேன்னு ஒரு ஐட்டம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இது நம்ம ஊர் இடியாப்பம் தான். டோட்டலாக 2 பீசஸ் ஆஃப் இடியாப்பம் இதில் வருது. பட் அது கொடுத்த காம்பினேஷன் தான் வித்தியாசமாக இருந்தது. யூஸ்வலாக இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லை பாயா குருமா இருக்கும். இங்கே இடியாப்பம்க்கு சைடாக சாம்பார் அண்ட் சட்னி கொடுத்துருந்தாங்க, விச் வாஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். சாம்பாரை பார்த்தா யூஸ்வல் உடுப்பி ஸ்டைல் சாம்பார் மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தது. ஃபைனலாக இந்த நியூ ஷிவபாக் கஃபேல பிரேக்ஃபாஸ்ட்டை பூரியோட கம்ப்ளீட் பண்ணோம். இதோட ப்ரைஸு 60 ருபீஸ். இதுக்கு சைடாக உருளைக்கிழங்கு குருமா அண்ட் தேங்காய் சட்னி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தா ஃபுட் ஐட்டம் ப்ரைஸஸ் ஓகேவாக இருந்தாலும் கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து இல்லாத மாதிரி தான் இருந்தது. இதே ப்ரைஸில் நாங்கள் வேறு சில ஹோட்டல்ஸும் இங்கே மேங்களூரில் ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் செலக்ட் பண்ண ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாமே ரொம்ப வெயிட்டிங் டைம் இல்லாத மாதிரி சீக்கிரமாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேபி நாங்கள் போனது ஒரு சண்டேங்கிறதுனால வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியாக இருந்து எங்களுக்கு தோணுச்சு. நியூ ஷிவபாக் கஃபேல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது மேங்களூர் பன்ஸ் ஹாஸ்டல் ரோடில் இருக்கிற வுட்லாண்ட்ஸ் ஹோட்டல் தான். நல்ல ஆம்பிளான கார் பார்க்கிங் ஸ்பேஸோட எக்ஸ்டீரியர் லுக்கை பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் செட்டப்பில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட்டும் மேலே போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருக்குது. அப்படியே உள்ளே என்டர் ஆகி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ஆர்டர் பண்ணது மசாலா தோசை அண்ட் கோலி பஜ்ஜி. நம்ம ப்ரீவியஸாக ஷிவபாக் கஃபேல கோலி பஜ்ஜி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரிப்பில் ஃபைனலாக மேங்களூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோலி பஜ்ஜி சாப்பிட்றலான்னு இங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணோம். ஆஸ் யூஷுவல் அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாக இன்சைட் நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது. அது இந்த கோகனட் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டோம். கோலி பஜ்ஜியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மசாலா தோசை ட்ரை பண்ணோம். அப்படியே இந்த மசாலா தோசை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மசாலாவோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த தோசையை அப்படியே பிச்சு லைட்டாக அந்த ஆனியன் ஆலுவோட அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி டேஸ்ட் பண்ணோம். இதே தோசையை நெக்ஸ்ட்டு சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்டோம். சாம்பார் நல்லா வாட்டரியாக இல்லாமல் நல்லா திக்காக இருந்தது. ஆல்சோ இந்த சாம்பார் பற்றி மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இது யூஸ்வலான உடுப்பி ஸ்டைல் சாம்பார் மாதிரி இல்லாமல் ரெகுலர் ஸ்டைலில் இருந்தது. ஃபைனலாக ஒரு காஃபியோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த மேங்களூர் வுட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் நாங்கள் ட்ரை பண்ண டிஷ்ஷஸ் அண்ட் அதோட ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸை சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். மேங்களூர் ஃபுட் சீரிஸில் பார்த்த ப்ரைஸஸை விட இங்கே ப்ரைஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஹவவர் ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு ஹிஸ்ட்ரி உள்ள ஹோட்டல் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மேங்களூர் வுட்லாண்ட்ஸ் ஹோட்டலை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக மேங்களூரில் நாங்கள் ட்ரை பண்ண ஷாப் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கடையோட பேர் ஷேக் ஃபேக்ட்ரி. வாங்க அப்படியே உள்ளே போகலாம்.
இந்த கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்களை கேட்டால் மேங்களூர்லேயே மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் கெஃபேன்னு இந்த ஷேக் ஃபேக்ட்ரி சொல்லுவோம். கெஃபேயோட செட்டப்பை பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் குரூப் ஆஃப் 4 as well as கப்புள் சீட்டிங் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு 10 to 15 people உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் இருக்குது. நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணது வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருந்தது. அதில் சாப்டு கேப்சிகம் அண்ட் லைட்டாக ஸ்லைஸ் டொமேட்டோலாம் ஆட் பண்ணி பென்னே பாஸ்தாவில் இந்த டிஷ் ரெடி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் எங்களை மாதிரி இந்த இட்டாலியன் ஃபுட்டான பாஸ்தா பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ஃபேவரட்டா இல்லை ரெட் சாஸ் பாஸ்தா ஃபேவரட்டானு மென்ஷன் பண்ணுங்கள். பாஸ்தா சாப்பிடும்போது அதில் அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணது நல்லா தெரியுது. ஒயிட் சாஸ் பாஸ்தாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த வாட்டர்மெலன் ஜூஸோடு இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். பார்க்க ஒரு 500 ml சைஸ் ஜாரில் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் கொஞ்சம் ஸ்லோமோ ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணோம். ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் நல்ல ஆம்பியன்ஸோட ஒரு இன்ஸ்டாகிராமபிள் கெஃபேவை நீங்கள் மேங்களூரில் ட்ரை பண்ணணுன்னா இந்த ஷேக் ஃபேக்ட்ரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்த ஷிவபாக் கஃபே கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு அதுக்கு நியர்பையாக இருக்க அந்த கத்ரி கஃபே ட்ரை பண்ணலான்னு வந்தோம். பட் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தால் இந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிட்டோம். மேபி நெக்ஸ்ட் டைம் மேங்களூர் வந்தால் இங்கே ட்ரை பண்ணலாம். இதோட இந்த மேங்களூர் சீரிஸ் எண்ட் ஆகுது. உங்களை நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு சீரீஸில் அடுத்து மீட் பண்ணுறேன். டடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க?